பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அருமையான மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது பெரிய நிறுவனமாக மாறும் அப்படின்னு. அதுக்குரிய முதல் ஸ்டெப்பை நேற்று தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட மகளிருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒன்று இந்த 2026 நான் பிளான் பண்ணுறதுன்னா நம்மகிட்ட படித்த அத்தனை பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப பிரயாசப்பட்டு நேற்று ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் அது கைகூடுமானா கட்டாயமாக மேடம் சொன்ன கைவரினுடைய பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டே என்ன பண்ணணும், வேலை உடைய பகுதிக்கு ஆண்டோட தயவான அமையும். சரி, மகளிர் தினத்துடைய பகுதியில் நான் ஒரு 3 காரியம் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது மற்றவங்க நம்ம மேலே கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ ஒரு சூழ்நிலை மாறிச்சுங்களா, ஆண் பிள்ளை பிறந்தா ரொம்ப சந்தோஷம்னு கை தட்டுன குடும்பத்தில் இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னோட என் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுகிறத கேட்க முடியுது. 2வது பாயிண்ட், இதே அந்த பெண் குழந்தையுடைய பகுதியில் பருவமாகும்போது மற்றவர்களுடைய அந்த தோழன்மை அல்லது நண்பர்களுடைய பகுதி வருகிறது. ஆனால் வாலிப பிராயத்துடைய பகுதியில் யாருடைய ஒத்தாசை ரொம்ப அதிகம் தேவைன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு தாயின் ஒத்தாசை ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த தாயினுடைய ஒத்தாசை ரொம்ப தேவையாக இருக்கிறதுனால 3 காரியம், யாரை தொடக்கூடாது, யாரை தொட்டு பேசணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை யாரையும் தொடக்கூடாது. 2வது பகுதி, தாய் சொல்லுவாங்க, நீ வெளியே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன தெரியுமா, பிள்ளைகள் எல்லாரையும் என்ன ஆச்சுன்னா, வெளியே போங்க இல்லை, வெளியே போய் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தாய் தோற்பன், நான் தான் படிக்கலை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உங்களை நம்பி எடுக்கிறாங்க. 3வது பகுதி, என் பிள்ளை எல்லாம் கீழே வந்து சம்பாதிக்கணும், தைரியம் உள்ளவளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய் தோற்பனும் ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த மகளிர் தினத்துடைய பகுதியில் நம்ம குழந்தை பருவங்க, வாலிப பருவங்க, இப்போ இருக்கிறது என்னது, ஒரு பெரிய பொறுப்புல நம்ம இருக்கிறோம். என்ன பொறுப்புனா, குடும்ப தலைவி என்கிற பொறுப்புல நம்ம இருக்கிறோம். இந்த குடும்ப தலைவி என்கிற பொறுப்புல இருக்கிற